உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்த சொசைட்டில மத்தவங்க என்ன பண்றாங்களோ அதை தான் நீங்களும் பண்றீங்க. நீங்க சொல்றதுதான் கரெக்ட், மத்தவங்க தப்பு. அவ்வளவுதான். குழந்தை இருந்தா புருஷன் இருக்கணும், பொம்பளைங்க வீட்டுக்குள்ளே இருக்கணும். ஒருவேளை அந்த பொண்ணு வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதா இருந்தா அவளுக்கு 1000 பேர் வைப்பாங்க, 1000 கேள்வி கேட்பாங்க. இது நேத்து இன்னைக்கு மட்டும் இல்ல, நம்ம 2 பேரும் பிறக்கிறதுக்கு முன்னாடில இருந்து இருக்கு. இனிமே வர காலத்திலயாவது இது எல்லாமே மாறணும். மாறினா சந்தோஷம். எனக்கு இதெல்லாமே புதுசா இருக்கு, ஒன்னும் புரியல. முதல்ல நான் கூட இதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டேன். இப்ப அதையே பழகிக்கிட்டேன். பழகிக்கிட்டீங்களா? எங்களுக்கு வேற வழி இல்லையே. எல்லா விஷயத்துக்கும் இந்த சொசைட்டி எப்பவும் பொண்ணுங்களை மட்டும்தாங்க குறை சொல்லிக்கிட்டே இருக்கும். அதுக்காக அழுதுகிட்டே உட்கார்ந்தா எதுவும் நடக்காது. நான் எல்லாரையும் கெட்டவங்கன்னு சொல்லல. சொசைட்டில உங்களை மாதிரி நல்லவங்களும் இருக்காங்க. அவங்கள பார்த்து பேசினா சந்தோஷம்தான். என்ன வச்சு நீங்க எதுவும் காமெடி எல்லாம் பண்ணல. 1000 பிரச்சனை இருந்தாலும் சிரிச்ச முகமாவே இருக்கீங்க. நீங்க ரொம்ப கிரேட். நான் மட்டும் இல்லங்க, இன்னைக்கு சிட்டில நிறைய பேர் இப்படிதான். எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரு சல்யூட். நடந்துகிட்டே நான் உங்களுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணிட்டேன்ல. சரி வாங்க போலாம். அடிக்கடி ஒரு தரிசனமாவது குடுக்கலாம்ல. அது இல்லங்க, 5 வருஷத்துக்கான வெண்டாஸ் டீடைல்ஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கேட்டல. கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பி வைங்க. எதுக்காக டிலே பண்றீங்க? தேங்க்யூ சார். இன்னைக்கு எங்க உங்களை பார்க்க முடியாம போயிடுமோன்னு ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். நல்ல வேலை வந்துட்டீங்க. என்னங்க உங்க ப்ராப்ளம்? என்ன வேணும் உங்களுக்கு? ஆபீஸ் டைம்ல எதுக்காக என்ன தொலை பண்றீங்க? ப்ளீஸ் டோன்ட் பிளாக் மை வே. மூவ். இல்ல, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி கத்துறாரு? இதாங்க அந்த வீடு. இப்ப நம்ம பார்க்க போறது 9வது வீடு. நவ கிரகங்களை சுத்துற மாதிரி 9 வீடுகளை இப்ப சுத்தி பார்த்துட்டோம். சீதா, ஆல் தி பெஸ்ட். வணக்கம் சார். வணக்கம்மா. வாடகைக்கு வீடு பார்க்க வந்திருக்கேன். ஓ, நீங்க தான் அந்த கீதாவா? இல்ல சார், சீதா. ஓகே, வாங்க. வாங்க சார், பாருங்க, இதான் ரூமு, இது பாத்ரூம், இது பூஜை அறை. ரீசெண்டா தான் ரெனோவேஷன்லாம் பண்ணி முடிச்சேன். 2.5 லட்சம் ரூபா அனுப்பிச்சுங்க. இவராவது பெருமை பேசாம இருப்பாருன்னு நினைச்சேன். ஆனா இவரு எல்லாரும் மாதிரி தான். நீங்க என்ன பண்றீங்க? நான் ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 2 பேரும் ஒரே கம்பெனியா? ஆமாங்க. நல்லது. இந்த சென்னையில வீட்டுல இருக்க எல்லாருமே வேலைக்கு போனா கூட காசு பத்தாது. இது பாருங்க, இது ஒரு ரூமு, இது கிச்சனு. ஆக்சுவலி வீடு தேவைப்படுறது எனக்கும் என் பொண்ணுக்கும் தான். உங்களுக்கும் உங்க பொண்ணுக்குமா? அப்படின்னா உங்க ஹஸ்பண்ட் எங்க இருப்பாரு? இவரு உங்க ஹஸ்பண்ட் தானே? ஆமாங்க. ராம், ஓ, சீதாராமாவா? நல்ல பொருத்தம். பாக்குறதுக்கு மட்டும் இல்ல, பேரு ஜோடி பொருத்தமும் சூப்பர். நான் கூட ஒரு நல்ல ஃபேமிலி கொடுக்கணும் தான் இருந்தேன். எங்களுக்கு மரியாதையான குடும்பம் தான் வேணும். அவங்களுக்கு தான் வீடும் கொடுப்போம். நீங்க பார்க்க நல்லவங்களா தான் இருக்கிறீங்க. வாடகை 10,000, அட்வான்ஸ் 50,000. நீங்க எப்ப வேணாலும் குடி வரலாம். ஓகே சார், உங்க ஒய்ஃப் ஏன் கோச்சிட்டு போறாங்க? வீடு பிடிக்கலையா? அவங்களே நான் கேட்டுட்டு வரேன். ஒரு நிமிஷம். என்ன ஏதாச்சும் திட்டணும்னா மொத்தமா இங்கே திட்டி முடிச்சிருங்க. நடு ரோட்ல எல்லாம் திட்டாதீங்க. ஐம் சாரி. நீங்க லொகேஷன் அனுப்புனதும் நான் வந்துட்டேன். ஏன்னா எனக்கு உங்களை தனியா விட மனசு வரல. அதனாலதான். தேங்க்ஸ். தேங்க்ஸா? நீங்க வரணும்னு தான் நான் லொகேஷனையும் அனுப்பி வச்சேன்.
ஓ ஒரு நிமிஷம். நீங்க ஏதோ தெரியாம தான் எனக்கு லொகேஷன் அனுப்பிட்டீங்களோன்னு நான் நினைச்சேன். நீங்க வேற தனியா கிளம்புனீங்க. எங்க போனீங்க என்னன்னு ஒரு கியூரியாசிட்டி தான். வீடு வேற தேடிக்கிட்டு இருந்தீங்க. அந்த வீடை பார்க்கணுன்ற கியூரியாசிட்டி வேற அதிகமா இருந்துச்சு. எப்படியும் என்ன திட்ட தானே போறீங்க. பழகிருச்சுங்க. திட்டினா திட்டணும்னு வந்துட்டேன். சாரி அண்ட் தேங்க்ஸ். நீங்க சாரி எல்லாம் சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கலங்க. ஆனா என் மேல அந்த கோவம். இல்ல, எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. எப்படா வெளியே வருவோன்னு இருந்தது. சில், ஜஸ்ட் சில். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். உங்களால தான் நான் இவ்ளோ சந்தோஷமா இருக்கேன். ஆக்சுவலி யூ ஆர் கிரேட். இவ்ளோ குறைஞ்ச நேரத்துல இத்தனை வீட பாக்குறதுன்னா அது ஒன்றும் அவ்வளோ சாதாரணமான விஷயமே இல்ல. என் கோவம் குறையணுங்கிறதுக்காக தானே நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. நீங்களும் சரியா ஒரே மாதிரி தான் பண்றீங்க. நான் என்ன சிரி மாதிரியா பண்றேன்? நான் ஏதாச்சும் பசிக்குதுன்னு அடம் பிடிச்சனா என்ன? சீதம்மா பேக்ல இருக்கிற சிப்ஸ் எனக்கு எடுத்து கூட எனக்கு வேணும் வேணும்னு அடம் பிடிச்ச நானு. அம்மா, நீங்க சின்ன வயசுல இருந்து இப்படிதானா இல்ல இப்பதான் இந்த மாதிரி மாறிட்டீங்களா? ஐ வில் டெல் யூ சம்திங், ஓகே? என் ஜாதகத்துல நான் வளர்ந்ததுக்கு அப்புறமா பயங்கரமா குறும்பு பண்ணுவேன் சின்ன வயசுலயே சொல்லிட்டாங்களாம். அதுல இது ஒரு சாம்பிள், அவ்வளவுதான். இந்த பிளாட்டோட சேர்த்து 10வது வீடா நம்ம இதை தரிசனம் பண்றோம். அடுத்தது என்ன 11ஆ? ஐயோ, இதுக்கப்புறம் முடியாதுப்பா. லேட் ஆயிடுச்சு. சீக்கிரம் வீட்டுக்கு போலாம் வாங்க. ஒரு நிமிஷம். நிஜமாவே நீங்க இந்த லாயர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா? அத நான் எப்படி சொல்றது? நீங்க கேக்குறதுக்காக நான் இத சொல்றேன். நானா போய் இது வரைக்கும் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டதே இல்ல. என் அண்ணி தான் அவரை வீட்டுக்கு வர சொல்லியிருந்தாங்க கல்யாண விஷயமா பேசுறதுக்கு. கல்யாண விஷயமாவா? நான் அப்பவே வேண்டான்னு சொல்லிட்டேன். ஆனா அவர் அதை புரிஞ்சுக்காம எனக்கு ஹெல்ப் பண்ற அது இதுன்னு சொல்றாரு. ஒவ்வொரு தடவையும் அவர் என்ன மீட் பண்ண வரப்பெல்லாம் எனக்கு ஒரே சங்கடமா இருக்கு. மோஸ்டா நான் எப்பவும் அவரை அவாய்ட் பண்ணதா பாப்பேன். லீகல் விஷயத்துல கூட அவராதான் வந்தாரு. என்னாச்சு, ஏன் அப்படி கேட்டீங்க? நதிங். இப்ப வரைக்கும் இந்த விஷயத்த நான் யார்கிட்டயும் சொன்னது கூட இல்ல. ஆனா உங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறம் என் மனசு அப்படியே லேசா இருக்கு. நான் இப்ப சொன்ன விஷயத்த கூட நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். தேங்க்யூ ராம். யூ வெல்கம். சரி போலாமா? வாங்க. சாரி, என்னாலதான் உங்களுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எனக்கு லேட் ஆனா பரவாயில்லைங்க. உங்களுக்கு தான் லேட் ஆகக்கூடாது. ஆனா எனக்காக தானே நீங்க நாள் பூரா என் கூட வெளியே வந்தீங்க. ஹலோ, நானும் வாடகைக்கு வீடு தேடுறேங்க. ரொம்ப செல்ஃபிஷாலாம் பேசாதீங்க. உங்களுக்கும் அதுதான். இனிமே நீங்களும் அந்த மாதிரி பேசக்கூடாது. எப்படி? ஓகே. இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எனக்கு புரிஞ்சுது. ஆனாலும் வேண்டாம். பாருங்க, நீங்க எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட். அது அப்படியே இருக்கட்டும், விடுங்க. டன் பாஸ். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.